நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் அன்பரசு ரூமுக்குள்ள போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வெளியில் இவங்க எல்லாருமே தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கு. அன்பரசி நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி என்னென்ன அழுதுட்டு இருக்காங்க. அந்த சைடு சிவகாமி மங்காவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ எங்ககிட்ட பணம்லாம் இல்லைங்க 20 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு மங்கா முடிச்சிட்டு இருக்கு. டக்குன்னு சிவகாமி ஃபோனை வாங்கி சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, எங்ககிட்ட பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, நீ யார் குரல் ஒரு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்ல, நான் அவங்களோட பொண்ணு சிவகாமி சார் அப்படின்னு சொல்ல, பணம் இல்லாட்டி என்ன நகை வச்சிருப்பேல அதை எடுத்துருவா, உன் புருஷனுக்கு தெரியாமல் நீ எவ்வளோ பணத்தை பதுக்கி வச்சிருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதா, ஒழுங்காக நான் கேட்ட இடத்துக்கு வந்துருங்க, லொக்கேஷன் அனுப்பிச்சு வரேன் அவ்வளோதான், இல்லாட்டினா போலீஸை கொடுத்தா அவங்களே பார்த்துக்குறவங்க அந்த வீடியோ என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்ல, சார் அப்பெல்லாம் பண்ணிடுறதுங்க சார் நான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடு, சரி வாடி அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க. போலீஸ் ஒரு வழியாக கதவை தட்டி அன்பரசியை இழுத்துட்டு தரன்னு போகிறாங்க. சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு ஜானகி எல்லாருமே எவ்வளவோ கெஞ்சுறாங்க. சந்திரசேகர் வேற வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அன்பரசியை வெளியே இழுத்துட்டு வரும்போது சந்திரசேகர் வந்துட்டு கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு ஜானகி அன்புக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவரை பார்த்ததுமே அன்பரசி கையை பிடிச்சிருந்தாங்களே போலீஸ், அவங்க வந்துட்டு கையை விட்டுடுறாங்க. என் பொண்ணுக்கு ஒன்றுனா நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சந்திரா மனசில் நினச்சிட்டு விட்டு வர்றாங்க. சார் ப்ளீஸ் சார் கொஞ்ச நேரம் பொறுங்க சார், அன்பரசி அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது சார், இது வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, நாங்கள் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல, சார் நான் வேணா யாருக்காவது கால் பண்ணி பேசுகிறேன் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல, சரி யார் கால் பண்ண போகிறீங்க உங்கள் இஷ்டம், யாருக்கு வேணால் கால் பண்ணி பேசுங்க, என் கடமையை நான் செய்கிறேன், யார் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பேசுவீங்களா, யாருக்கு பேசுவீங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொரு அதிகாரி பேரையா சொல்ல, இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா தலையாட்டிகிட்டே இருக்காங்க. சரி யாருக்கு பண்ணணுமோ பண்ணுங்க, ஒரு நிமிஷம் அவன் தானே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு சந்திரா கால் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அனன்யா வேற மேலே இருந்து இந்த அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதோட இந்த அன்பரசி தொல்லை ஒளிஞ்சுன்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. சந்திரா வந்துட்டு கால் பண்ணதுமே அங்கே ஒருத்தவங்க அட்டன் பண்ணுறாங்க. சார் இங்கே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு சார், அன்பரசின்ற ஒரு பொண்ணு சார், ஆனால் அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்க பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி சார்ட்ட நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இங்கே சந்திரா சொல்கிறாங்க அவர் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, யார் அது எந்த அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ரொம்ப சவுடால பேச, என்ன போலீஸ் மாட்டேன்னு சொல்கிறானா, எங்கே அவங்ககிட்ட ஃபோனை கொடு அப்படின்ற மாதிரி அந்த பிஎஸ் சொல்ல, சந்திரசேகர் அவங்களும் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவர் வந்துட்டு ஃபோனை வாங்குறாங்க. வாங்கினதுமே நான் வந்துட்டு சிஎம்மோட பர்சனல் செக்ரட்டரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு அப்படியே சல்யூட் அடிக்கிறாங்க இங்கே நின்ன இடத்துல. அதை பார்த்தது அன்பு ஜானகி எல்லாருமே ரொம்ப சிரிக்கிறாங்க. சந்திரசேகரும் என் பொண்ணுக்காக சிஎம் என்ன யாருக்கிட்ட வேணால் பேசுவேன், நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அதாவது அன்பரசி அப்படின்ற மாதிரி செய்கை காமிக்கிறாங்க அன்புக்கிட்ட. இந்த சைடு வந்துட்டு அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்கிறாங்களா, அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் தீர விசாரிங்க, அதெல்லாம் வந்துட்டு நான் சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேணாங்க நான் வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கட் பண்ணதுமே, என்ன சார் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சிஎம்கே போட்டீங்க அப்படின்னு சொல்ல, அவர் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், எதனால எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அந்த இதை வந்துட்டு நான் என்றைக்குமே தப்பாக பயன்படுத்திக்கிட்டது கிடையாது, இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் பயன்படுத்தியிருக்கேன், ஏன்னா அன்பரசி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, சார் இவங்க உங்களோட பொண்ணு அப்படின்னு கேட்க ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பொண்ணு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, அனன்யா மேலே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு சிவகாமிக்கு அந்த பிளாக்மெயிலர் வந்துட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சு விட, அம்மா லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டாமா அப்படின்னு சொல்ல, சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அம்மா இவ்வளோ நகை போதேம்மா அப்படின்னு சொல்ல, சரி விட்டுடி சம்பாதிச்சுக்கலாம், அது மட்டும் கிடையாது, இதுலேருந்து ஒரு குண்டு மணி நகை கூட அவனுக்கு போகாது சரியா அப்படின்னு சொல்ல, போமா உன் பேச்சை கேட்டு என்னம்மா இது மட்டும் அனன்யாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயந்துட்டே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம முன் வாசல் வழி போவேன், நான் பின் வாசல் வழி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திரசேகர் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு விட்டு போங்க பார்த்துக்கலாம், இந்த அன்பரசி அப்படி பண்ணியிருக்க மாட்டா, எதுனாலும் தீர விசாரிப்போம் அப்படின்னு சொல்ல, சார் இதெல்லாம் வந்துட்டு ஓகே தான் சார், பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டில் பாருங்க நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த சைடு பத்மாவை காமிச்சிட்டு இருக்காங்க. யார் இது பண்ணியிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கௌசி வர்றாங்க. சுபா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, ஒரு ரூமுக்குள்ளே தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. சரி நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, யாருங்க பண்ணா அப்படின்னு கேட்க, சரி விடுமா போலீஸ் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, இது வந்துட்டு வைரல் ஆகாமல் தடுத்துட்டாங்க, அது மட்டும் கிடையாது அவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நீ எதுவும் நினைக்காதமா, யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கத்த, அது வந்து அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டே இருக்காங்க. அந்த சைடு சந்திரசேகர் நானே அவங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. எங்கே சந்திரசேகர் கால் பண்ணுறாங்க, ஒருவேளை இந்த விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்ல, சரி அட்டன் பண்ணி பேச அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்டன் பண்ணதுமே இப்போ தான் நியூஸ் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, அதனால இங்கே ஒரு பிரச்சனை, அன்பரசி அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னதான் அன்பரசி அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களா, அவள் தான் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கத்த, விஸ்வாவோட ஃபேமிலி வந்துட்டு அப்படியே ஷாக்கிங்கில் முடிச்சுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. டே அப்போ டேரக்டர் நல்லா கதை எடுக்கடா, உன் கதையும் ஒன்றை மாதிரியே இத்ததாக தான் இருக்குது, இப்படி தான் வந்துட்டு இளைஞர்களுக்கு மோட்டிவேஷன்லாம் எடுக்கணும், அப்போ தான் எல்லாருமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி தப்பான என்னங்க இது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.